பழைய தமிழ் புத்தகம் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். அதில் 2வது பாடம் 2 செய்யுள் கொடுத்துருக்காங்க. ஒன்று திருவாரூர் நான்மணி மாலை, இன்னொன்று மெய்ப்பொருள் கல்வி. இது வாணிதாசனுடைய பாடல், இது குமரகுருபருடைய பாடல். தூங்காநகர் மதுரையை பற்றி கொடுத்துருக்காங்க. துணை பாடத்தில் அறிவு நுட்பம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் அறுவகை பேர்ச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். முதல் செய்யுள் திருவாரூர் நான்மணி மாலை, குமரகுருபருடைய நூல். அந்த நூல் குறிப்பையும் ஆசிரியர் குறிப்பையும் பார்த்துடலாம். முதல்ல ஆசிரியர் குறிப்பு. குமரகுருபரருடைய சொந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவைகுண்டம். அவருடைய அப்பா பேர் சண்முக சிகாமணி கவிராயர், அம்மா சிவகாம சுந்தரி அம்மையார். அவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். 2 பிள்ளைத்தமிழ் கொடுத்துருக்காங்க. ஒன்று முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், இன்னொன்று மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். அடுத்ததாக மதுரை கலம்பகம், கந்தர் கலிவெண்பா. சின்ன வயசில் ஒரு 5 வயது வரைக்கும் அவர் பேசக்கூடிய ஆற்றல் இல்லாதவராக இருந்திருக்காரு. திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசினதுனால முருகனை பாடி சிறப்பித்தது தான் இந்த கந்தர் கலிவெண்பா. அதே மாதிரி மீனாட்சி அம்மையே சிறுமியாக இவருக்கு இந்த மாலையை கொடுப்பாங்க. அதனால் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அவருடைய மிக முக்கியமான நூல்கள். அவர் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. சில புக்கில் 18ன்னு போட்டிருப்பாங்க. 17ங்கிறது தான் சரியான விடை. இப்போ அந்த நூலை பற்றி பார்க்கலாம். நான்மணி மாலை, திருவாரூர் நான்மணி மாலையை பிரித்தோம் அப்படின்னா திருவாரூர் கூட்டல் 4 கூட்டல் மணி மாலை. திருவாரூரில் எழுந்திருக்கக்கூடிய தியாகராசர் மீது பாடக்கூடிய 4 மணிகளால் ஆன மாலை அப்படிங்கிறது தான் இதில் பொருள். இந்த நான்மணி மாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழில் 96 வகை சிற்றிலக்கியங்களில் இந்த ஒன்று தான் என்னது, நான்மணி மாலை. குமரகுருபரர் பிள்ளைத்தமிழ், கலம்பகம், நான்மணி மாலை பெரும்பாலும் என்னது பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த 96 சிற்றிலக்கியங்களை தான் அதிகமாக அவர் பாடியிருக்கிறார். மதுரை கலம்பகம், அது கலம்பகம் சிற்றிலக்கியம். அதேமாதிரி பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியத்தில் ஒரு வகை தான். அதே மாதிரி நான்மணி மாலை அப்படிங்கிறதும் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அந்த 4 மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இந்த 4 மணிகளை தான் நான்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணிகளால் ஆன மாலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த நாளும் ஒரு மாலையில் சேர்ந்துருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா, இந்த 4 வகையான பாவகையும் சேர்ந்து இந்த பாடலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா. ஆசிரிய விருத்தமும் வருது, ஆசிரியப்பாவும் வருது. மொத்தம் எத்தனை செய்யுள் அப்படின்னு பார்த்தோம்னா நான்மணி மாலை அப்படின்னோடனே 4 0 40 செய்யுள்கள் இருக்குதா சொல்கிறாங்க. இப்போ இதில் பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே புதிய பொருள் தான். அதனால் எல்லாமே ஓரளவு படிச்சுக்கிறது நல்லது. இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். இந்த திருவாரூர் நான்மணி மாலையில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா, இறைவன் மண் சுமந்ததற்கு இரங்கல். இறைவன் மண் சுமந்ததை நினச்சி வருத்தப்பட்டு அந்த இரங்கல் பாடியிருக்காங்க. முதல்ல என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண் பணிந்து அப்படிங்கிறது என்பு கூட்டல் எண் பணிந்த அப்படின்னா எண் கூட்டல் பணிந்த அப்படின்னு வராது. என்பு கூட்டல் அணிந்த. என்புனா எலும்பு நம்ம படிச்சிருப்போம் திருக்குறளில், 6ஆம் வகுப்பு திருக்குறளில் படிச்சிருப்போம். என்பு கூட்டல் அணிந்த அப்படின்னா எலும்பை மாலையாக அணிந்த அப்படின்னு பொருள். தென்கமலை அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா தெற்கில் உள்ள திருவாரூர். தென்கமலை அப்படிங்கிறது தெற்கில் உள்ள திருவாரூரை குறிக்கிது. அப்போ தென்கமலைன்னு என்ன ஊர்னு கேட்பாங்க. தெற்கில் உள்ள திருவாரூர் தான் அதோட பொருள். இந்த பூங்கோவில் அப்படிங்கிறதோடைய பொருள் என்ன, இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலோட பேர் தான் என்னது, பூங்கோயில். அப்போ எலும்பை மாலையாக அணிந்தவரும் தெற்கில் உள்ள திருவாரூர் கோயிலில் அந்த பூங்கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய ஈசனார்னா இறைவன். அந்த இறைவன் பணிந்த அந்த இறைவனை பணிந்த தெய்வ முனிவர்கள் அந்த இறைவனை பணியும்போது அன்பு எண்ணாம் புன் சம்பந்தோம் நந்தி புடைத்தென்னார். அப்படி வணங்கும்போது நந்தியால் அடிபட்டதுக்கு அவங்க வருந்தலையாம். புண்ணியனார் அப்படிங்கிறது இங்கே யார் குறிக்குது அப்படின்னா இறைவனை குறிக்குது. இறைவன் மண் சுமந்தார் என்று உருகுவார். இறைவன் ஒரு காலகட்டத்தில் ஒரு இறைவனுடைய திருவிளையாடல்களில் ஒன்று தான் என்னது, அந்த மண் சுமந்திருப்பார். அந்த மண் சுமந்ததை நினச்சி என்று உருகுவார் அப்படின்னா வருந்துவார். இறைவன் மண் சுமந்ததை நினச்சி வருந்துவாங்களாம். இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்தி அப்படின்னு ஒரு கிழவி இருப்பாங்க. அந்த வைகை நதியில் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அதை இது பண்ணுறதுக்காக எல்லோரும் மண் சுமக்கணும், வீட்டில் உள்ள எல்லோரும் மண் சுமக்கணும். அப்படிங்கும்போது வந்திங்கிற கிழவிக்கு பதிலாக நான் மண் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் போவார் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி போன இடத்துல இறைவன் வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணும்போது அந்த அவரை வந்து அவர் மேலே அடி விழும். அப்போ அப்படி அடி விழும்போது உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள் மேலேயும் அந்த அடி விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிழவிக்காக அவர் மண் சுமந்து இறைவன் அடி வாங்கினதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, வருந்தாங்க. இவங்க வந்து அந்த திருவாரூர் கோயிலில் உள்ள இறைவனை வழிபடும்போது நந்தியால் அடிபடுவாங்க. யார், இந்த முனிவர்களெல்லாம் நந்தியால் அடிபடுவாங்க. அப்படி நந்தியால் அடிபடுறதுக்கு இவங்க வருந்தலையாம், இவங்க அடிபடுறதுக்கு வருந்தலையாம். இவங்க அடிபட்டதை நினச்சி வருந்தாமல் இறைவன் மண் சுமந்து அடிபட்டாருன்னு இறைவனுக்காக நினச்சி வருந்துறாங்களே, அவங்களுடைய அன்பு வந்து ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு குமரகுருபரர் சொல்கிறாரு. என்படிந்த தென்கமலை. தென்கமலை அப்படின்னா தெற்கில் உள்ள திருவாரூர் அப்படிங்கிற பொருள். குமரகுருபரர் பிறந்த ஊர் அப்படின்னா திருவைகுண்டம். குரு அப்படின்னாலே மரியாதையாக சொல்லுவோம். அப்போது திருவைகுண்டம். அடுத்ததாக நான்மணி மாலை. அது வந்து சிற்றிலக்கியம். பெரும்பாலும் பிள்ளைத்தமிழ், கலம்பகம் சிற்றிலக்கியமாக பாடியிருக்கிறார். மண் சுமந்தார் யார், சிவபெருமான் தான். திருவிளையாடல்களில் ஒன்று தான் அது. வந்திங்கிற கிழவிக்காக பாண்டிய மன்னன்ட்டு அடி வாங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. பூங்கோயில். பூ கூட்டல் கோயில். புடைத்தென்னார். புடைத்து கூட்டல் என்னார். என்று உருகுவார். என்று கூட்டல் உருகுவார். அடுத்ததாக மெய்ப்பொருள் கல்வி. வாணிதாசனுடைய ஒரு பாடல். முதல்ல ஆசிரியர் குறிப்பை பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பு. வாணிதாசன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவருடைய இயற்பெயர் வந்து 2 பேர். ஒன்று எத்திராசலு, இன்னொன்று அரங்கசாமி. இது எத்தி வாசலுன்னு நினச்சிக்கோங்க, வாசல். அதே மாதிரி அரங்கம் எல்லாமே ரூம் பேராக இருக்கும். வாணிதாசனுக்கு வந்து எத்திராசலு வாசலு, அரங்கம் அரங்கசாமி. ரெண்டுமே வாணிதாசனுடைய பெயர்கள் தான். இப்போ வாணிதாசனுடைய ஊர் என்ன அப்படின்னா புதுவை அடுத்திருக்கக்கூடிய வில்லியனூர். வாணி வந்து ஒரு சரியான வில்லி. வாணி வில்லி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா பேர் அரங்கசாமி. இவர் பேர் வந்து அரங்கசாமின்னு இருக்கா. அப்பா பேர் வந்து அரங்க திருக்காமு துளசி அம்மாள். அதான் அவங்க அப்பா பேர். அவருடைய பட்டங்கள்னு பார்த்தோம்னா கவிஞர் ஏறு, பாவலர் மணி அப்படிங்கிற பட்டங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா நம்மளுடைய வாணிதாசன் அவர்கள் தான். 3 பேர்கள், கவிஞர் ஏறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். அவருக்கு மொழிகள் அப்படிங்கும் பார்க்கும்போது ஆங்கிலமும் தெரியும், உருசியம் தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் பிறந்தது 1915, 22/7 பிறந்திருக்கிறாரு. 7/8/1974 இறந்துருக்கிறார். வாணிதாசன் தமிழ் உலகத்தில் அளித்துள்ள குழந்தை இலக்கியத்தில் நிறைய பேர் பாடியிருப்பாங்க. குழந்தை இலக்கியம் அப்படின்னா அள வள்ளியப்பா ஒருத்தர் பாடியிருப்பார். அள வள்ளியப்பா அப்படிங்கிறவர் வந்து குழந்தை இலக்கியம் பாடியிருப்பார். அதே மாதிரி இவரும் பாடியிருப்பார். அப்போ இந்த மாதிரி குழந்தை இலக்கியம்னு கொடுத்தாங்கன்னா ஆப்ஷனை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற பாடல் தொகுப்பு, நிறையா பாடல்கள் இருக்கும் அதில் தலைப்பு வாரியாக. அதை தொகுத்து குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற ஒரு நூலாக வெளியிட்டிருக்காங்க. அது முழுக்க குழந்தைகள் பாடலாக இருக்கும், குழந்தைகளுக்கான பாடலாக இருக்கும். அதில் மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பாட்டை தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நூலாசிரியர் பற்றிய தகவல். இதில் ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த பாடல், நமக்கே புரிகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறத பற்றி பாடினது அப்படின்னா வாணிதாசன். ஸ்கூலுக்கு வாணி. இப்போ நம்ம எல்லோரையும் கூப்பிடுவோம் சின்ன பிள்ளையில், வா நீ ஸ்கூலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவோம்ல, வா நீ ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொன்னது வாணிதாசன். இப்போது முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறாரு, தலை சீவி பள்ளிக்கு ஓடு. தலை சீவிட்டு பள்ளியை பார்த்து ஓடு. நல்ல தங்க பதுமையாம் தோழர்களோடு. தங்க பதுமை அப்படின்னா உருவம். பதுமை அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா உருவம். அப்போது நல்ல தங்கம் போன்ற தங்க பிள்ளைகள் மாதிரி இருக்கக்கூடிய உன் தோழர்கள் கூட சேர்ந்து ஓடு, பள்ளியோடத்தை பார்த்து ஓடு. விலையில்லா மெய்ப்பொருள் அப்படிங்கிறது மெய்யான பொருள். ஸோ இது வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெய்ப்பொருள்னால் மெய்யான பொருள்னால் என்னது, கல்வி தான். மெய்யான பொருள், உண்மையான பொருள், நிலையான பொருள் அப்படிங்கிறது கல்வி. அப்போ விலையில்லா, அதுக்கு வந்து விலை கிடையாது. அது விலையில்லாத உண்மையான பொருளான கல்வி. அதை விரும்பி படித்தால் அறிவு உண்டாகும் செல்வி. அதை நல்லா விரும்பி படித்தேன் அப்படின்னா உனக்கு அறிவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அழுக்கில்லா ஆடையை மேன்மை. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டாரு. அங்கே கல்வியை படித்தனா தான் உனக்கு அறிவு உண்டாகும்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எப்படி போகணுன்னு சொல்கிறாரு. நல்ல அழுக்கில்லாத ஆடையை அணியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அணிவதால் அல்லவோ உடற்குண்டாகும் தூய்மை. அதுதான் உடம்புக்கு நல்லது. முதல்ல அழுக்கில்லாத உடையை அணியணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒழுங்கோடு நூல்களை தூக்கி நில்லாது ஓடடி பள்ளியை நோக்கி. நான் இந்த லைனில் எந்த 2 லைன் கொடுத்தாலும் அது வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னது யார்,
வாணி வாணின்னு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டது யார்? இப்போ தமிழக அரசாங்கம் பிள்ளைகளை வந்து வா 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 படிக்கவான்னு கூப்பிடுற மாதிரி அப்போ வாணிதாசன் கூப்பிடுறாரு. சின்னஞ்சிறு குயில் போல இசை சிந்தி சிந்தி சிரித்து செவ்விதழ் காட்டு. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்படி சிறு குயில் போல இசை அப்படிங்கிறது அது பேசுகிறது, அந்த மழலை சொல், அந்த சிரிப்பு, அதை சொல்கிறாரு. சிந்தி சிந்தி சிரித்து செவ்விதழ் காட்டி எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா. பொன்னொத்த தோழர்களோடு பள்ளி போகும் வழியிலும் ஒற்றுமை காட்டு. பள்ளி போகும்போதும் குழந்தைகளாக சேர்ந்து மகிழ்ச்சியாக பள்ளிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. கற்பிப்போர் கண் கொடுப்போரே. நமக்கு கற்றுக் கொடுக்குறவங்க நமக்கு கண் கொடுக்குற மாதிரி, நமக்கு கண்ணை கொடுக்குறவர்களோட அவங்க அந்த கணக்காயர் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. கணக்காயர் அப்படின்னா கணக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆசிரியர். கணக்காயர்னால் கற்றுக் கொடுப்பவர், ஆசிரியர். உரையினில் இரு செவி சேரே. 2 காதையும் கொடுத்து கேளு. அவங்க சொல்கிறத, அந்த ஆசிரியர் சொல்கிறத 2 காதையும் கொடுத்து கேளு. இரு செவிங்கிறது சேரேங்கிறது அதான். நற்பெயர் எடுத்துட வேண்டும், நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும். நல்லா படித்து நீ முன்னேற வேண்டும், நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைக்கு வந்து அறிவுரை சொல்கிறாரு வாணிதாசன். தங்க பதுமையாம் தோழர்களோடு. இதில் பதுமை அப்படிங்கிற சொல் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருவம். தமிழகத்தோட வேட்ஸ்வொர்த் யார் அப்படின்னா வாணிதாசன். அழுக்கில்லா, அழுக்கு கூட்டல் இல்லா, அணிவதால் கூட்டல் அல்லவோ, செவ்விதழ், செம்மை கூட்டல் இதழ், அறிவு உண்டாம், அறிவு கூட்டல் உண்டாம், உடற்குண்டாம், உடலுக்கு கூட்டல் உண்டாம், உடற்கு கூட்டல் உண்டாம், விலை இல்லா, விலை கூட்டல் இல்லா. அடுத்ததாக தூங்காநகர். மதுரையை பற்றி நிறையா கேள்விகள் கேட்பாங்க. மதுரை பாடத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையோட பேர்கள்லாம் என்ன, அப்புறம் அதில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மதுரைக்கு முதல் பேர் என்ன அப்படின்னா தூங்காநகர். ரொம்ப முக்கியமான பேர். ஏன்னா ராத்திரி எத்தனை மணிக்கு போனாலும் அந்த நகரம் பிஸியாகவே இருக்கும், நிறையா வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். 2 மணிக்கு போனாலும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அதான் முதல் பெயர் திருவிழா நகர், தூங்கா நகர். 2வது பேர் என்ன அப்படின்னா திருவிழா. ஆண்டோட எல்லா நாட்களையும் ஏதோ ஒரு விழா கொண்டாடுவாங்க, அதனால் அது திருவிழா நகர். அடிக்கடி விழா கொண்டாடுவாங்க, அதனால் திருவிழா நகர். அதுக்கப்புறம் நிறைய கோபுரங்கள் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, 4 திசையிலையும் கலையழகு பொருந்திய மாபெரும் கோபுரங்களோட 8 சிறிய கோபுரங்களும் இருக்கான். இப்படிப்பட்ட சிற்ப கலை நிறைந்ததுனால அது என்ன சொல்கிறாங்க, கோயில்களாக இருக்கிறதுனால கோவில் மாநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப பழமையான நகரம் அப்படின்னா ஏதென்ஸ்ங்கிறது உலகத்தில் ரொம்ப பழமையான நகரமாக கிரீஸ், ஏதென்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் தென்னிந்தியாவோட ஏதென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க, மதுரையை சொல்கிறாங்க. தமிழர்களுடைய நாகரிக தொட்டில் சங்கமலத்த மதுரை அப்படிங்கிறதுனால தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 4 பெயர்கள். அடுத்து தமிழகத்திலோட 2வது பெருநகரம் அப்படிங்கிறதும் மதுரை தான். மதுரை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா இனிமை அப்படிங்கிற பொருள். தமிழும் மதுரையும் இனிமையின்பால் அமைந்தவை. அதனால் தமிழ்னா மதுரை, மதுரைனா தமிழ். அப்போ இதில் 5 பேர் வருது. பேர் அப்படின்னு பார்க்கும்போது இனிமைங்கிறதும் அந்த பேருடைய அர்த்தம் தான். மதுரைங்கிற வார்த்தைக்கு பொருள், சரியான பொருள் அப்படின்னா இனிமை அப்படிங்கிறது. மதுரை அப்படின்னு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அடுத்து ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி 5 பெயர் பார்த்தோம், அதே மாதிரி எத்தனை பாடல்கள் வந்து மதுரையை பற்றி பேசுது. அதில் முதல்ல பேசுகிறது என்ன அப்படின்னா பரிபாடல் என்ன சொல்லுது, மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை. மாயோன் அப்படின்னு குறிப்பிடப்படுவர் யார் அப்படின்னா திருமால். மாயோன்னா திருமால், மாயோனி அப்படின்லாம் பாட்டு வரல, திருமாலுடைய கொப்புள்ள மலர்ந்த தாமரை. அவருடைய வயிற்றுப்பகுதியில் தாமரை மலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஓமையை வந்து எதுக்கு சொல்கிறாங்க, மதுரையோட கோயிலும் தெருவும் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய தாமரை அந்த மலரில் இருக்கக்கூடிய பூவோடு புறையுஞ்சீரூர் பூவில் அந்த சீரூர் அந்த தாமரை பூ மாதிரி தான் இந்த மதுரை ஊர் இருக்கும் அப்படின்னு சொல்லுது பரிபாடல். பூவில் இதழகத்தனைய தெருவம். அந்த பூவில் தாமரை மலரில் இருக்கக்கூடிய அந்த இதழ்னால் தெரியல, பூவோடைய இதழ் அப்படின்னா அந்த வெளியில் வரக்கூடிய அந்த இலையுடைய அந்த பூவுடைய இதழ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் எப்படி இருக்குமா அப்படின்னா தெருவம். இங்கே கோயிலில் உள்ள தெருக்கள்லாம் எப்படி இருக்கும், மதுரையுடைய தெருக்கள் அந்த தாமரை இதழ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதழகத்து அரும் பொகுட்டணித்தே அண்ணல் கோவில். அதில் அந்த பூவில் உயரமாக இருக்கும்ல, அந்த மகரந்தத்தில் உயரமாக நீளமாக இருக்கும், பூக்களில் நீளமாக இருக்கும். அந்த நீளமாக இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அதை மாதிரி தான் அந்த கோயில் வந்து கொஞ்சம் உயரமாக தாமரை பூவில் எப்படி அந்த இது வந்து நீட்டிகிட்டு நிற்குமோ
அதே மாதிரி இங்கே கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடலில் சொல்லுது. அப்போது மதுரையோட கோயில்களையும் தெருக்களையும் பற்றி பாடும் நூல் எதுன்னு கேட்கலாம், பரிபாடல். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை அப்படின்னு கொடுத்து அந்த பாடல் வரி எதுக்குன்னு கேட்கலாம். இதழகத்தனைய தருவம் அப்படின்னு கேட்கலாம். அரும்பகுட்டனைத்தே அண்ணல் கோயில். இதில் எந்த பாடல் வரிகள் கொடுத்தாலும் நம்ம அதை மதுரையை பற்றி பேசுதுன்னு தெரிஞ்சுக்கணும், பரிபாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக மதுரையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் கெழு கூடல், தமிழ் கூடல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அது யார் சொல்லியிருப்பா? புறநானூறு அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2 பார்த்துட்டோமா. அடுத்து சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படையோட ஆசிரியர் யார்? நல்லூர் நத்தத்தனார். ஸோ அவர் என்ன பாடியிருக்கார் அப்படின்னா தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்தனை மருகின் மதுரை. அடுத்ததாக 4வது நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 அடைமொழி மதுரைக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஓங்கு சீர் மதுரை, மதுரை மூதூர், மதுரை மூதூர் மாநகர், தென் தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை. அடுத்ததாக வானவர் உரையும் மதுரை, 17 வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் அப்படின்னு மதுரையை வந்து சிறப்பித்து நிறைய வரிகள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே எப்படி இருக்கும்? மதுரை மாநகர், மதுரை 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 அப்படின்னு தான் முடியும், மூதூர் அப்படின்னு முடியுது. இப்போ இந்த மதுரைன்னு முடிஞ்சால் பெரும்பாலும் என்னது? சிலப்பதிகாரம். ஒன்று மட்டும் விதிவிலக்கு என்னது? சிறுபானாற்றுப்படையிலையும் மதுரைன்னு தான் முடியுது. அப்போ அதை பார்த்துக்கணும். தமிழ்நிலை பெற்ற பெரிய லைனாக இருந்துச்சு, மதுரைன்னு முடிஞ்சுன்னா அது யார்? சிறுபானாற்றுப்படை. மற்ற எல்லாமே சிலப்பதிகாரம். 5 நூல்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வரிகள் நமக்கு தெரியணும். சேரநாடு வேளம் உடைத்து, வேளம் அப்படின்னா அந்த யானையுடைய தந்தம். சோழ நாடு சோறுடைத்து, அவங்க அதுக்கு தான் ஃபேமஸ். பாண்டிய நாடு வந்து முத்துக்களுக்கு பெயர் போனது. தொண்டை நாடு சான்றோர்கள் வாழக்கூடிய தொண்டை நாடு. இதுதான் தமிழகத்துடைய சிறப்பு. அடுத்து மதுரையுடைய பெயர்கள் 5 பேர் பார்த்தோம். இப்போ 6வது ஒரு பெயர் கூடல், ஆலவாய். இதுவும் மதுரையுடைய பெயர். நான்மான கூடல். அப்போ 8 பேர்கள் கிட்டத்தட்ட மதுரைக்கு சொல்கிறாங்க. இந்த நான்மாட கூடல் அப்படிங்கிற பேர் தான் மருவி ஷார்ட்டாக என்ன செஞ்சு கூடல் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த 4 மாட கூடல் அப்படின்னா 4 மாடத்தின் கூடல். அந்த 4 மாடங்கள் என்ன அப்படின்னா திருவாலவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, எல்லாமே தான், திருநடுவூர். இந்த 4 திருக்கோயிலும் சேர்ந்து இருக்கிறதுனால இதை 4 மாட கோயில் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கன்னி கோயில், கரியம்மாள் கோயில், காளி கோயில், ஆலவாய் கோயில், இந்த 4 திருக்கோவிலுக்கும் 4 திருக்கோவிலும் மதுரைக்கு காவலாக அமைஞ்சதுனால நான்மாட கூடல். இங்கே ஒரு 4 கோயிலை சொல்கிறாங்க. இந்த 4 கோயிலும் காவலாக இருக்குது மதுரைக்கு, அதனால தான் நான்மாட கூடல் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சிலர் சொல்கிறாங்க. 2 கருத்துக்கள் இருக்குது நான்மாட கூடலுக்கு. அடுத்ததாக இன்னொரு கருத்து, 3வது ஒரு கருத்து என்ன இருக்குது அப்படின்னா வர்ணன் வந்து மதுரையை அழிக்கிறதுக்காக 7 மேகத்தை அனுப்புகிறான். அப்படி அந்த 7 மேகத்தை அனுப்பும்போது பாண்டியன் இறைவன்கிட்ட முறையிடுறாரு. அப்போ இறைவன் என்ன செய்கிறாருன்னா 4 மேகங்களை மதுரையை காக்கிறதுக்காக அனுப்புகிறார். இவர் 7 அனுப்புகிறாரு, இவர் 4 அனுப்புகிறார். அந்த 4 என்ன செய்யுது? ஒரு மாடமாக கூடி மதுரையை காப்பாற்றுது. அதனால் அதுக்கு நான்மாட கூடல் அப்படின்னு வந்துச்சு. ஸோ நான்மாட கூடல் அப்படிங்கிறதுக்கு 3 காரணங்கள் சொல்கிறாங்க. இதை சொன்னவர் யார் அப்படின்னா பரஞ்சோதியார். பரஞ்சோதியார்னா யார்? திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர். என்ன ஆட்டவரும் வந்து கூடக்கூடிய வளமான நகர் அப்படிங்கிறதுனால எல்லோரும் வந்து இங்கே கூடுறதுனால கூடல் அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கம் வைத்து தமிழை வளர்க்குறதுக்காக புலவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூடுறதுனால கூடலுங்கிற பேர் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான்மாட கூடலுக்கும் காரணம் சொல்கிறாங்க. இப்போ அடுத்து 9வது பெயர் ஆலவாய். 9 பேர்கள் இருக்குது. மதுரையை விரிவுபடுத்த பாண்டியன் வந்து அந்த இறைவன்கிட்ட வந்து என்ன செய்கிறாராம்? என்னோடய மதுரையை விரிவுபடுத்தணும் அப்படின்னு கேட்குறாராம். அப்போது இறைவன் என்ன செய்கிறாருன்னா இறைவர் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அணியாகிய பாம்பிட்ட சொல்கிறாராம். பாம்பு என்ன செஞ்சு வாளை நீட்டி தன்னுடைய உடலை வளைத்து தான். அப்படி அந்த வாளை வச்சு என்ன செஞ்சுதான்னா எல்லையை வகுத்து காட்டுச்சான். அதனால் ஆலம் கூட்டல் ஆலவாய் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாம்பு வழிகாட்டுனால அதை வந்து ஆலவாய் அப்படின்னு சொன்னதா எது? மறுபடியும் பரஞ்சோதியார் சொன்ன மாதிரி இங்கே யார்? திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தில் தான் ஆலவாய் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டிருக்கு. அதேமாதிரி கூடல் அப்படிங்கிறதும் நான்மாட கூடல் அப்படிங்கிறதும் நம்மளுடைய திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. சரி, ஆலவாய். ஆலவாய் என்பது ஆலத்தை உடைய பாம்பினை குறிக்கும். ஆலவாய். ஆலம் அப்படிங்கிறது என்னது? ஆலம் அப்படிங்கிறது விடம், விஷம். ஆலவாய்
அப்போ விஷத்தை வாயில் உடையது என்னது? பாம்பு. பாம்பை குறிக்கும். மதுரையில் எழுந்தருளிய ஈசன் ஆலமரம் நீட்டு நிழல. அதே மாதிரி மதுரையில் எழுந்தருளி அருளக்கூடிய இறைவன் வந்து ஆலமர நிழலில் இருந்ததுனாலையும் ஆலவாய் அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு பெயர்களுக்கும் இப்படி இருக்கலாம்னு ஒரு சில காரணங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, முதல்ல தென்மதுரையில் இருந்தக்கூடிய முதல் சங்கம் அதுதான் என்ன செஞ்சது? குமரிக்கண்டத்தில் இருந்தது. அது கடற்கோளால் அழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது தமிழ்ச்சங்கம் இருந்தது வந்து கபாடபுரம். அதுவும் என்ன செய்யுது? மறுபடியும் இன்னொரு கடற்கோளால் என்ன செஞ்சிருது? அழிஞ்சிருது. அதுக்கப்புறமா கடைசியாக மூன்றாவது சங்கம் நிறுவப்பட்டது தான் இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து மிக முக்கியமான ஒன்று, கல்வெட்டில் மதுரைக்கு எப்படி பேர் இருக்குது அப்படின்னு மதுரை அப்படின்னு இருக்குது. இது 7th இன்னொரு பாடத்துலேயும் நம்ம பார்த்துருக்கோம், இதுலேயும் இருக்குது. முதல்ல மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால அதை என்ன சொல்லியிருக்காங்க? மருதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் காலப்போக்கில் மதுரை அப்படின்னு ஆயிருக்கு. மருத மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னு கேட்கலாம், மதுரை. அதனால தான் அதுக்கு மருதை அப்படின்னு பேர் வந்து மதுரை அப்படின்னு வந்துச்சு. கல்வெட்டில் என்ன இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். மதுரை அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து சங்ககால மதுரையில் பூம்புணல் ஆறாகிய வையைங்கிறது மதுரையுடைய ஆறு. அது அந்த மதுரை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த 3ஆம் சங்கத்தில் உள்ள இது வந்து அந்த வையை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மதுரையில் யானை மேலே ஒரு போர்வீரன் உட்காந்து தன்னோட கையை வந்து யானை மேலே உட்காந்துருப்பான். ஒரு மனுஷன் யானை மேலே உட்காந்து அவன் கையை உயர்த்தி அந்த வெற்றி கொடியை உயர்த்தி அந்த வெற்றி கொடியை வச்சுருந்தான் கையில். அந்த கொடிக்கு அந்த கொடியும் வச்சுட்டு அவன் உள்ளே போனான்னா அது எவ்வளவு உயரமாக அந்த ஆர்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த போகக்கூடிய பாதை அந்த கோட்டையுடைய என்ட்ரன்ஸ் அவ்வளோ உயரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக பாம்பனை நெளிந்து செல்லும் பொறிகளையுடைய பெருமதிலும். அந்த மதில் எப்படின்னா வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி பெரிய மதிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கோட்டையை சுற்றி ஆழ்ந்த ஒரு அகழி முன்னாடி நீர்ப்பகுதி இருந்ததாக சொல்கிறாங்க. யானை கூட்டங்கள் பழைய படத்துலலாம் பார்ப்போம், ஒரு பெரிய பலகை மாதிரி இருக்கும். அது இறங்கினா தான் இங்கேருந்து அங்கே கோட்டைக்கு உள்ளே போக முடியும். முக்கியமான போகும்போது இந்த கோட்டையை டக்குன்னு அந்த இதை அடைச்சிருவாங்க, இங்கே தண்ணியாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்திருக்கு. யானை கூட்டங்கள்னு சொல்கிறாங்க. யானை மட்டும் இல்லை, யானை கூட்டம் அந்த அகழிக்கு செல்கிறதுக்கு சுரங்க வழி இருக்கான். யானை கூட்டங்களை உள்ளே கொண்டு போகிறதுனா அப்போ எவ்வளோ வெயிட்டு தாங்குகிற மாதிரி அந்த சுரங்கம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். மதுரை மாநகரில் அண்ணல் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் தெருக்கள் தாமரை பொகுட்டை அடுக்கடுக்கான இதழ்களைப் போலவும் காட்சி அளிக்கணும். அதை தான் முதல்ல பார்த்துட்டோம். மதுரையோடைய தெருக்களும் கோபுரங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த திருமாலுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தாமரை மலர் போல், அதோடைய இதழ்களைப் போல், அதோடைய பொகுட்டை போல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இங்கே இருந்தக்கூடிய தெய்வங்கள் சிவன், திருமால், பலராமன், செவ்வேல், ஐயை, கொற்றவை, சிந்தாதேவி, இப்படி எல்லா கடவுள்களுக்கும் கோயில் இருந்திருக்கு. அதே மாதிரி முக்கியமான அரண்மனை, தெருக்கள், அரங்கூறு அவயங்கள், அறத்தை கூறக்கூடிய அவயங்கள், அம்பலம், மன்றம், அறக்கூழ் சாலைகள், நாலங்காடினா பகலில் இருக்கக்கூடிய கடைகள், அல்லங்காடினா இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய கடைகள். அதே மாதிரி சங்க காலத்தில் மிக முக்கியமான புலவர்கள் எல்லாம் மதுரையை சார்ந்தவர்கள் தான். கணக்காயனார் மகன் நக்கீரனார், அடுத்து குமரனார், நல்லந்துவனார், மருதநில நாகனார், இளந்திருமாறன், சீத்தலை சாத்தனார், பெருங்கொல்லனார், கண்ணகனார், கதங்கண்ணகனார், சேதம்பூந்தனார், இவ்வளோ பேருமே மதுரையை சார்ந்தவங்க தான். அடுத்து மதுரை வீதி, இது ரொம்ப எளிமை தான். இருந்தாலும் இப்போ கூலம்ங்கிறது நமக்கு தெரியும், தானிய வியாபாரம் பண்ணுறது. கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவோம். தானிய வியாபாரம் பார்த்ததுனால தான் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவோம். தானிய கடை. பொன் வீதினா பொன் கடை வச்சுருக்கக்கூடிய வீதி, அதுவும் பார்த்தோன்னே தெரியும். மன்னவர் வீதினா மன்னன் வாழக்கூடிய வீதி. மறை யார் படிப்பாங்க? அந்த அந்தனர் தான் படிப்பாங்க. அப்போ மறையவர் வீதினா அந்தனர் வீதி. அறுவை வீதிங்கிறது ஆடைகள் விற்கக்கூடிய கடை வீதி. ஸோ இது தெரிஞ்சுக்கணும், கேட்டிருக்காங்க முன்னாடியெல்லாம். சிவபெருமான் வந்து சுந்தர பாண்டியனாகவும் செவ்வேல் உக்கிர பாண்டியனாகவும் உமையம்மை வந்து மலையத்தூசனுக்கு மகளாகவும் தோன்றி தடாகை பிராட்டியாகவும் என்ன செய்கிறாங்கன்னா மதுரை ஆண்டுறாங்க. அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக யார் திகழ்ந்தார்? மாணிக்கவாசர். அவருக்கு குதிரை வாங்க போகும்போது தான் இறைவனுடைய திருவுருளால் ஆட்கொள்ளப்பட்டார். திருஞான சம்பந்தர் கூன்பாண்டியன் காலத்தில் மதுரையில் மங்கையர்க்கரசி
குலச்சிறையார் அவரோட உதவியோட சைவத்தை காத்தார். பாண்டிய மன்னர்களில் நிறைய பேர் புலவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், வரகுண பாண்டியன், அதிவீர ராம பாண்டியன். போலி புலவர்களை தலையில் கூட்டுவர் அவர் தான் யார்? அதிவீர ராம பாண்டியன். அடுத்து திருமலை நாயக்கர். திருமலை நாயக்கர் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணவர். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறையா பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமானது அந்த கோட்டையில் முக்கியமானது என்ன அப்படின்னா, கோடை விடுதியான தமுக்கம் அங்கே இருக்குது. குளிர் பூந்தடாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பெரிய தெப்பக்குளம். அந்த பெரிய தெப்பக்குளத்தை வந்து குளிர் பூந்தடாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கோடை விடுதியாக தமுக்கம் இருந்திருக்கு. கலைநயத்தில் கிட்டத்தட்ட தாஜ்மஹாலை ஒத்தது தான் என்னது? திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அமைச்சது வந்து அவங்களுடைய நாயக்கர் அவர்களுடைய காலத்தில் தான். ரொம்ப முக்கியமான மதுரையில் திருவிழா அப்படின்னா சித்திரை திருவிழாவை ரொம்ப பெருமையாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. மதுரையை வந்து விழா நிறைந்த நகரமாக மாற்றினதில் திருமலை நாயக்கருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி மங்கம்மாளை பொறுத்த வரைக்கும் மதுரையில் சத்திரங்களும் சாலைகளும் மதுரைக்கு பெருமை சேர்க்கிறதா அமைச்சிருக்காங்க. நூல்கள் நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பரஞ்சோதியார் எழுதின திருவிளையாடற் புராணம். அதில் அந்த திருவிளையாடற் புராணத்தில் தருமிக்கு வந்து இறைவன் வந்து பாடல் பரிசாக வந்து கொடுப்பார். அதை போய் இறைவன் வந்து அவன் போய் பாடி காட்ட அதில் பிழை இருக்குதுன்னு சொல்ல. ஸோ அந்த நிகழ்வு வந்து மதுரையில் நடந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய மலைகளில் தான் சமண முனிவர்கள் நாலடியாரை ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருவிளையாடற் புராணத்தில் உள்ளது நாலடியாரில் நாலடியார்லாம் மதுரையில் நடந்தது தான். அதே மாதிரி குமரகுருபரர் பார்த்தோம். குமரகுருபரருக்கு வந்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடுவார். அந்த மீனாட்சி அம்மை வந்து சிறுமியாக வந்து ஒரு முத்துமணி மாலை என்ன செய்வோம் இவருக்கு குமரகுருபருக்கு பரிசளித்ததும் மதுரையில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மதுரையில் கல்வினா வள்ளல் பாண்டித்துரையார் என்ன செய்வார்னா மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை 1901 அவருடைய உதவியோட நிறுவுவாங்க. படிக்கிறதுக்கு இவ்வளோ காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்குது, மதுரை மருத்துவக் கல்லூரி இருக்குது, கலைக்கல்லூரிகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி மண்டபம்னு பார்த்தோமா ஆயிரங்கால் மண்டபம், அட்டசத்தி மண்டபம், புது மண்டபம், நகர மண்டபம்னு இருக்குது. சிலப்பதிகார தலைவனாக இருக்கக்கூடிய கோவலன் கொல்லப்பட்டது மதுரையில் தான். அந்த இடத்த தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோவலன் பொட்டல் அப்படின்னது என்னன்னு கேட்பாங்க. கோவலன் வாழ்ந்த இடம், கோவலன் கொல்லப்பட்ட இடம், கோவலன் அந்த நகையை விற்ற இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. கோவலன் பொட்டல்ங்கிறது அவன் கொலைக்கொல்லப்பட்ட இடம். அந்த காலத்தில் உள்ள மதிலுடைய அந்த கோட்டையுடைய எஞ்சிய பகுதி மேலவெளி வீதியில் மாநகராட்சியோட தென் மண்டல அலுவலகமாக இப்போவும் இயங்கிட்டு வருது. கீழே வாசல், மேலே வாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல் அப்படின்னு இருக்கக்கூடிய வாசல்கள் இன்னும் அறியப்படுது. அதே மாதிரி செல்லத்தம்மன் கோயிலுங்கிறது கையில் சிலம்புடன் உட்கார்ந்திருக்கும் உருவச்சிலை அமைந்த கோயில். கண்ணகி கோயிலை தான் செல்லத்தம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கையில் சிலம்பு வச்சுருக்கோம் அந்த தெய்வம். அதை செல்லத்தம்மன் கோயில் அப்படின்னு வணங்குறாங்க. அடுத்த ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் எழுதுனது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. அந்த சிலப்பதிகாரம் மதுரையை பற்றி என்ன சொல்லுதுன்னா மதுரை மூதூர் அப்படின்னு சொன்னது. முதுமையான ஊர், ரொம்ப பழமையான ஊர்னு. சிலப்பதிகாரமே கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அதுவே பழமையான ஊர்னு சொன்னால் அப்போ மதுரை எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ அதே ரொம்ப பழைய ஊர் அப்படின்னு ரொம்ப பழமையான ஊர் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதை விட பழமையான காலத்தில் அது இருக்கும். அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மதுரைங்கிறது இருந்திருக்கு, ரொம்ப பழமையான இது. அடுத்து மரம் கட்டப்படாமல் கட்டப்பட்டது தான் நாயக்கர் மஹால். அதோடைய சிறப்பு ஒவ்வொரு தூணும் எவ்வளவு 82 அடி 19 அடி சுற்றளவு. 82 19 சுற்றளவு கரெக்டாக கூட்டி பார்த்தோம்னா என்ன வருது 101 வருது. ரவுண்டாக 101 இந்த மொயிலாம் வைப்பாங்களா அது மாதிரி 82 19 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். உயரம் வந்து 82 அடி. சுற்றளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19 அப்படி இருக்குது. ஒவ்வொரு தூணும் அப்படி இருக்குது. அடுத்து மீனாட்சி அம்மனோட கோயில் வந்து 4 கோபுரங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பழசு அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்க உள்ள கோயில் தான் ரொம்ப பழமையானது. உயரம்னு பார்த்துக்கிட்டோம்னா தெற்க உள்ள கோபுரம் 4 கோபுரம் இருக்குது. உயரம்னு பார்த்துட்டோம்னா எங்கே இருக்குது கிழக்க உள்ளது தான். பழமையானது வந்து கிழக்க, உயரமானது வந்து தெற்க இருக்குது. அதோட உயரம்னு பார்த்தோம்னா 160.9 அடி உயரமும் 15-11 சுதை உருவங்களும் 1511 சுதை உருவங்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அழைக்கப்படுறது மதுரைங்கிறது பொருள் வந்து இனிமை. பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு
சேரநாடு வேளமுடைத்து, அதாவது தந்தமுடைத்து, சோழ நாடு சோர்வடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் வந்து குமரகுருபரர். மீனாட்சியே சிறுமியாக வந்து அவருக்கு மாலையை பரிசளிக்கும். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து பாண்டித்துறையார் 1901 அந்த மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் வச்சு அதை தோற்றுவிப்பாங்க. அறிவுநுட்பம்னு ஒரு கதை இருக்குது, அது ரொம்ப தெரிஞ்சக்கூடியது இல்லை, ஆனால் இந்த தெரிஞ்சுக்கணும். கிராமிய கதைகள் அப்படிங்கிறதுக்கு ஓவியர் ராம்கி. அறுவகை பெயர்ச்சொல்கள் அடிக்கடி நமக்கு சிலபஸில் இருக்குது. பெயர்ச்சொல், ஒரு பெயரை குறிக்கக்கூடியது பெயர்ச்சொல், அதை 6 வகையாக படுத்துகிறோம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், 6 வகை பெயர். பொருளை குறிக்கக்கூடியது பொருள் பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு அது 2ஆக சொல்கிறோம். ஒன்று உயிர் உள்ளது, உயிர் இல்லாது, எல்லாமே பொருள் தான். உயிர் இருக்கிறதும் பொருள் தான், உயிர் இல்லாததும் பொருள் தான். உயிர் இருக்க பொருள்னால் ஒரு பேர், குமரன், மலர்கொடி, தென்னை, செம்பருத்தி, வெள்ளாடு, ஓனான்னு சொல்கிறோம். உயிரிழ பொருள், உயிரற்ற பொருள்னால் நாற்காலி, அடுப்பு தட்டு, எண்ணெய், மண், நீர், காற்று, இதெல்லாம் சொல்கிறோம். அடுத்து பொருள், இடம். இடம் ஒரு இடத்தை பற்றி குறிக்கிறது வந்து இடப்பெயர். வீடு, தெரு, பள்ளி, கோயில், சென்னை, மக்கள் வாழிடம், தோட்டம், காடு, இப்படி ஊர் பெயர் சொல்கிறது எல்லாமே என்னது, இடப்பெயர். அடுத்து காலம். காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர். நொடி, வினாடி, மணி, பொழுது, கிழமை, வாரம், திங்கள், இந்த மாதிரி காலம் எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து காலப்பெயர். சினை ஒரு முழுமையான ஒன்றின் பகுதி. சினைங்கிறது ஒரு உறுப்புடைய பெயர். சினைங்கிறது ஒன்றன் உறுப்போட பெயர். அது மனித உறுப்பாக இருக்கலாம், விலங்கு உறுப்பாக இருக்கலாம், தாவரத்துடைய உறுப்பாக இருக்கலாம். அந்த ஒரு பொருளோட பார்ட், பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை தான் சினை பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். தலை, கண், மூக்கு, இதை மாதிரி சொன்ன மாதிரி வேர் தாவரங்களோடதும் உண்டு. கிளை, இலை, பூ, காய், கனின்னு கொடுத்தாலும் அது வந்து சினை பெயர்கள் தான். அடுத்ததாக குணம். கோபம் அப்படிங்கிறது குணம். ஒருத்தருடைய குணத்தை குறிக்கக்கூடியது பண்பு பெயர். குணப்பெயர்னு சொல்லுவாங்க, பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. நிறம், இது என்ன அடிப்படையில் வழங்கப்படும்னா நிறம். ஒரு குணம் அப்படிங்கிறது நிறம். செந்நிறம், செங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன நிறம், அது வந்து அதோட பண்பை தான் குறிக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுவை. சுவை பூத்தேன். அந்த தேன் பூ அப்படின்னா அந்த பூ வந்து தேன் உடைய பூ, அதோட சுவையை குறிக்குது. அளவு, அதே மாதிரி ஒரு அளவை சொல்லி சொல்கிறது. இவ்வளோ அளவு, ஒரு 10 கிலோ அரிசி அப்படின்னு சொல்கிறது. வடிவம். வடிவம் அப்படின்னா சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு பலகை அப்படின்னு சொல்கிறலாம். ஸோ அதுதான் குணப்பெயர்னு சொல்கிறோம். இங்கே பாரு, 10 மீட்ரு, 5 படி, 10 கிலோ, வட்டப்பை, சதுர வீடு, இது எல்லாமே குணப்பெயர்கள், பண்பு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கடைசியாக சினை குணம். தொழில். தொழிலை குறிக்கக்கூடியது தொழில் பெயர்கள். என்ன சொல்லலாம், வறுவல், பொங்கல், ஒரு இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம். தொழில் செய்யக்கூடியவங்க, படித்தல், கற்பித்தல், நடித்தல், இது எல்லாமே என்னது, தொழில் பெயர்கள். இதில் கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை பார்த்துக்கலாம். பொருட்பெயர் கண்ணே, நாற்காலி. அடுத்ததாக இடப்பெயர்னு பார்க்கும்போது வேலூர், நாமக்கல். காலம் தை, திங்கள், நண்பகல். சினைப்பெயர் முகம், கை. குணப்பெயர் வட்டம், அழகு. தொழில் பெயர் ஆடல், பாடல். இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எழிலன் காலையில் தோட்டத்துக்கு சென்னான். எழிலன் அப்படிங்கிறது என்னது, பொருள். பொருட்பெயர். காலை அப்படிங்கிறது அந்த பொருளிடம். காலம் காலப்பெயர். தோட்டம் அப்படிங்கிறது இடப்பெயர். கிளை சினை பெயர். கண்டான் தொழில் பெயர். பாடல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது தொழில் பெயர். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கலாம். மதுரை அப்படிங்கிறது என்னது, ஒரு இடத்துடைய பெயர். பூங்கொடி பூ பறிக்கிறாள். பூங்கிறது என்னது, அந்த செடியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. பூங்கிறது சினைப்பெயர். சதுரம். சதுரம்ங்கிறது ஒரு வடிவத்தை குறிக்குது. வடிவத்தை குறிச்சதுன்னா அது என்னது, குணப்பெயர், பண்பு பெயர். அடுத்து கண்ணதாசனை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். 1927 பிறந்திருக்கிறாரு. இவர் இப்போ இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா முத்தையாங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். நம்ம தான் கண்ணதாசன் அப்படின்னு சொல்கிறோம். அவர் நிறையா புனைப்பெயர்கள் இருந்துச்சு. காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா. கமகப்பிரியா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பேர் மாதிரி இருக்குங்கன்னு நினச்சிக்கிடுவோம். ஆனால் அது வந்து கண்ணதாசனுடைய பேர் தான். கண்ணதாசன் அவர்கள் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதியிருக்கிறார். 5000+ திரைப்பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. தமிழக அரசுடைய அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார். நாமக்கல் கவிஞரும் தமிழக அரசுடைய அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசனும் இருந்திருக்கிறார். 1981 இறந்திருக்கார். 27 பிறந்திருக்காரு, 81 இறந்திருக்கார். அடுத்ததாக நேர் இணை சொற்கள், எதிர் இணை சொற்கள். எதிர் இணை சொற்கள் 2 இருக்குது. நேர் இணை சொற்கள்னால் ஒரு சொல் ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தாப்பில் இருக்கும், ரெண்டுமே ஒரே பொருளாக இருக்கும். கண்ணும் கருத்துமாக அப்படின்னா ரெண்டுமே கருத்தாக படிக்கிறதுங்கிற பொருளில் வரும்.
பேரும் புகழும் அப்படின்னா ரெண்டுமே வந்து சுவைப்படப்படுறதுக்காக சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே பொருள் தான். பேரும் புகழும்னா பேருங்கிறதும் புகழ் தான், புகழுங்கிறதும் புகழ் தான். ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவோம், ரெண்டும் ஒரே மாதிரியான பொருள் தரக்கூடியதாக இருக்கும். எதிரிணை சொல்னா எதிர்ச்சொல் மாதிரி இருக்கும். இப்போ உயர்வு, உயர்வோட எதிர்ச்சொல் தான் தாழ்வு. அல் அப்படிங்கிறது இரவு, பகல் அப்படின்னா பகல். இதை தான் எதிரிணை சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அகர வரிசைங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போதும் இந்த மெய்யெழுத்துக்கள் எங்கே வரணும் அப்படின்னா, முதல்ல உயிரெழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து, அதை தொடர்ந்து தான் மெய்யெழுத்து வரும். ஸோ நிறைய பேர் மெய்யெழுத்து எழுதணும்னு சொல்லுவாங்க. முதல்ல உயிரெழுத்து தான் எழுதணும், மெய்யெழுத்து எழுதணும். அதுக்கப்புறமா தான் அந்த உயிர்மெய் எழுத்துக்கு அப்புறமா தான் மெய்யெழுத்து எழுதணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே வரிசையில் வருது. அடுத்து மெய்யெழுத்தை பார்க்கணும், ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்து ஆவாக இருந்தால் ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும். ரெண்டாவது எழுத்தில் முதல்ல கசட தவற அப்படிங்கிறதுல இக்கு இங்கு அப்படின்னு வரும், அப்படி தானே? அப்போ முதல்ல இக்கு இருக்குது என்ன, அக்கா, இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து இங்கு இருக்கிறத பாருங்கள், அங்கை, இது ரெண்டாவது வரும். அடுத்து இச்சு, அச்சம், அப்படி வரிசையாக எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்காங்க மெய்யெழுத்தில் உள்ள. அடுத்து ஜெர்மனி நாட்டுடைய கொடுங்கோலராக கருதப்பட்டவர் ஹிட்லர். அவர் என்ன சொல்லிடுறார் அப்படின்னா, இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சா கூட இவங்களே ஆட்சி பண்ணக்கூடிய திறமை இருக்கா அப்படின்னா அது டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் சொன்னதாகவும், அதை வந்து செண்பகராமன் வந்து இப்போ எதிர்த்து இப்படியெல்லாம் அப்படிலாம் இல்லை, இவங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வச்சார் எழுத்து மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செண்பகராமன் வந்து அவருடைய நாட்டுப்பற்று போற்றக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விவேகானந்தர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்கள் வந்து பிறர்கிட்ட இருந்து நல்லதை ஏற்றுக்கிடணும், அப்போ தான் வளர முடியும், நீங்கள் கடவுள் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு. சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் அப்படி இல்லை அப்படிங்கிற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம், விவேகானந்தர். அதுதான் இங்கே பார்த்தோம், வைகை ஆற்றில் வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடும். அந்த கரை உடைந்து வந்து வெள்ளம் வந்து ஊருக்குள்ளே போகும். அப்போது அந்த கரையை வலுப்படுத்துறதுக்காக அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற மன்னன், அது யார், நம்மளுடைய மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்த அந்த மன்னன் அரிமர்த்தன பாண்டியன். அப்போ வந்திங்கிற கிழவி, அந்த கிழவிக்கு வந்து இறைவன் வந்து என்ன செய்வார், அந்த கிழவி வந்து பிட்டு விற்கக்கூடிய கிழந்தை, புட்டு அந்த புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இறைவன் என்ன செய்கிறாரு, மண் சுமக்கிறார். மண் சுமக்காமல் என்ன செய்கிறாரு, வரவங்களையும் போகிறவங்களையும் இடையூறு பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது காவலர்கள் மன்னன்கிட்ட போய் சொல்கிறாங்க, மன்னன் வந்து இறைவனை பிரம்பால் அடிக்கிறாரு. பிரம்பால் அடிக்கும்போது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மீதும் அடி உழுது. அப்போது இந்த இறைவன் முனிவர்கள் வந்து இறைவனை வழங்கும்போது நந்தியால் அடிபட்டதுக்கு வருந்தலை, இறைவனை இப்படி கிழவிக்காக மண் சுமந்து மன்னன்ட்டு அடிபட்டானேன்னு வருந்தினாங்க. அப்போ எவ்வளோ அன்பு அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த நான்மணி மாலை, திருவாரூர் நான்மணி மாலையில் சொல்லியிருப்பாங்க. இறைவன் வந்தி கிழவிக்காக மண் சுமந்து பாண்டியனிடம் இறைவன் அடிபட்டார். பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனிடம் அடிபட்டார். சரிதான். கவிஞர் ஏறு அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர் வந்து வாணிதாசன். இதில் தவறு. ஏன்னா திருக்காமுங்கிறது யார், அரங்க திருக்காமுங்கிறது அவருடைய தந்தை. அவர் வந்து அரங்கசாமி எத்திராசலுங்கிறது தான் அவர். திருக்காமு துளசி அம்மாங்கிறது அவங்களுடைய பெற்றோர். அப்போ இது தவறு. வாழ்க்கையை கல்வி தரும் ஆசிரியர் சொல் கேட்டு நடக்க வேண்டும். சரி. பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை, தஞ்சாவூர் கிடையாது. தவறு. மதுரையை புகழ்ந்து பாடிய 8 தொகை நூல் அப்படிங்கிறது பரிபாடல். சரிதான். பரிபாடலும் மதுரை புகழ்ந்து பாடியிருக்கு. முதலுடைய பரிபாடல் வந்து மதுரையுடைய தெருக்களையும் கோபுரங்களையும் பற்றி பாடக்கூடிய 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்கலாம். பரிபாடல். காளியப்பன் அந்த கதையில் உள்ளது. ஊர் போட்டு நல்லவன் கிடையாது, அவன் வந்து கெட்டவன். ஸோ இதுதான் இந்த முதல் பாடம் முடிந்தது. 2வது பாடம் முடிந்தது.